இது வந்து முருங்கைக்கீரை. இது கொஞ்சம் குச்சியோலோடவே போட்டேன். அது அரைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காய வச்சு எடுத்துட்டேன். இது முருங்கீரை சாப்பிட்டா முடி கொட்டாது, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்களா, அது மாதிரி இது முடி தலைக்கும் கொஞ்சம் போடலான்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து முடி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த முருங்கைக்கீரை இலைய பறித்து காய வச்சு இதையும் பொடி பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ண போகிறேன். சிவப்பு கலர் செம்பருத்தி இலை போட்டோம்னா நல்லா வந்து வலுவலுன்னு ஷாம்பு மாதிரியே இருக்கும். அதுவும் வெந்தயமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இது வந்து ஆவரம்பூ பறிச்சுட்டு வந்து நிழல்லையே, அதாவது வெயிலில் காய வைக்காமல் வெளியே கொண்டு போகாமல் ஃபேன் காற்றுல வீட்டிலேயே உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு காய வச்சுட்டேன். இது வந்து நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பாருங்கள், நான் வந்து இப்போ அன்றைக்கி டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வெள்ளை வேஷ்டி வச்சு காய வச்சுட்டு இந்த கவரில் போட்டு வச்சுருந்தேன். அது அப்போ தான் அந்த மொறுமொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம். இன்றைக்கி எடுத்து அரைக்கிறேன் பொடி செய்யறதுக்காக. இன்றைக்கி வந்து இதை செஞ்சிடலாம் இந்த வேலையை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எடுத்தேன். பாருங்கள், மற்ற பொடியெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறின மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் இது வந்து செம்பருத்தி இலை. இது வந்து க்ரீனிஷ் மாறாமல் அப்படியே கலர் அப்படியே இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீன் கலராக பவுடர் ஆகிட்டு. இது வந்து நிறைய தலை போட்டதில் இவ்வளோ கொஞ்சமாக தான் கிடைக்குது. இது வந்து சலிக்கிறேன். நான் வந்து சளிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், சளிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த பவுடர் பாருங்கள், இது கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இது வந்து ஆவாரம்பூ, புதினா அதெல்லாம் போட்டிருக்கேன் அதில். இது வெறும் செம்பருத்தி மட்டும். இது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்கெட் போட்டுருவேன். இது வந்து நல்லா அப்படியே தண்ணியில் மட்டும் கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் அல்லது பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தலைக்கு வந்து சேர்த்து கலக்கி ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா குளிச்சிட்டோம்னா இந்த ஷாம்பு மாதிரி இந்த செம்பருத்தி இலைக்கு வந்து நல்ல வலுவழுப்பு தன்மை இருக்கும். இது கொஞ்சம் போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். நான் ஒரு டைம் நிறைய செம்பருத்தி இலை பச்சை வச்சு அரைச்சிட்டு அது தண்ணி ஊற்ற போயவே மாட்டேன், அப்படியே வலுவலுன்னு பிடிச்சிச்சு. அதனால் இது கொஞ்சமாக போட்டாலே போதும். ஷாம்பு மாதிரியே நல்ல வலுவலுன்னு வரும். நல்லா முடிக்கு வந்து அவ்வளோ இது ஹெல்த்தியாக இருக்கும். இது கூட எள்ளு செடியிலேருந்து அந்த இலை பறித்து போட்டோம்னாலும் உங்களுக்கு அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறனால முடிக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முடி உதிராது. குட்டி ஹேர்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு டைம் அது எதுவுமே வேணாமான்ட்டே இருக்கும். ஆனால் இது இன்னும் செஞ்சு தாங்கம்மான்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கேட்டிருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு இதுதான் கேட்டிருக்குது. அதனால தான் நான் இந்த டைம் செஞ்சுட்ருக்கேன். நீங்களும் உங்களுக்கு வேணால் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த இலையெல்லாம் கிடச்சிதுன்னா ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி செய்ய முடியாதவங்க சொல்லுங்கள், நான் வேணால் உங்களுக்கு பார்சல் செஞ்சு அனுப்பிவிட்றேன். வெந்தய பவுடர், துளசி. இப்போ இது கூட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டேன். வெந்தயம் வந்து நல்லா மிக்சியில் பொடிச்சு அதையும் சளிச்சு போடங்காட்டி க்ரீன் கலராக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லோ கலர் பவுடர் மாதிரி ஆகிருக்கு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இப்போதைக்கு இந்த மந்த்துக்கு இது போதுன்னு நினைக்கிறேன் எங்கள் பாப்பாவுக்கு. இதை மட்டும் இப்போ ரெடி பண்ணி